இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் ப்ரெக்னன்சி டைமில் டயபெட்டிக்கா இல்லை பிபி வந்தோ இல்லை தைராய்டோ இருக்கோ அதை டயக்னோஸ் பண்ணுறோம் இப்போ. ஆனால் அதெல்லாம் நம்மளால் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியே பிளான் பண்ணும் போதே இஃப் யூ கேன் ப்ரிவென்ட் இட், அது வராமல் ப்ரெக்னன்சியில் தவிர்க்கலாம் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் டாக்டர் தீப்தி ஜம்மி, கன்சல்டன்ட் ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் அட் ஜம்மி ஸ்கேன்ஸ், டி நகர், சென்னை. சுகர், பிபி, தைராய்டு இல்லை அதிக வெயிட், இது எல்லாமே நம்ம இப்போ ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாகவே ப்ரெக்னென்ட் மதர்ஸ்கிட்ட இப்போ பார்க்குறது உண்டு. இது எல்லாம் என்னென்னா, த பெஸ்ட் பார்ட் டு நோ இஸ் தட் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியே இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இஃப் யூ ஆர் பிளானிங் ப்ரெக்னன்சி, நம்ம ஆல்வேஸ் நிறைய முறை சொல்லியிருக்கோம், ஃபோலிக் ஆசிட் இஸ் அ மஸ்ட். அதை தவிர வாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களோட கரெக்டான வெயிட். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 75 கிலோஸ் இருக்கீங்க, உங்களோட ஹைட் வந்து 5 feet or 5 feet 2 inches வச்சுக்கோங்களேன். ஆப்வியஸ்லி லூசிங் 5 to 6 kilos when you're planning pregnancy would be a great benefit. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? when you're above 75-80 kilos when you start pregnancy, உங்களோட weight gain ஓட restriction during pregnancy is very limited. ஒரு 6 to 8 kilos அவ்வளோதான் நாங்கள் உங்களை கெயின் பண்ண விடுவோம். ஆனால் இதுவே when you start your pregnancy with 65, 66 அப்படின்ற போது ப்ரெக்னன்சிலையும் நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பிப்பீங்க. அப்போ தாராளமாக you will be 74, 75 when you're in your later, that is in the latter half of your pregnancy during delivery time. இதனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, என்ன டாக்டர் வெறும் 4-5 kgs தானே பார்த்தீங்கன்னா, நோ, இட் கேன் ஆக்சுவலி ரெடியூஸ் த சான்சஸ் ஆஃப் யூ பீயிங் அ டயபெட்டிக் ஆர் கெட்டிங் இன் டு ஹைப்பர் டென்ஷன், ஹை பிபி இல்லைனா தைராய்டு ஆல்சோ. இதை நம்ம ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி அவாய்ட் பண்ணோம்னா, நம்பர் 1, the first thing is to do regular physical activity or exercise. That can be anything, that starting from 30 to 45 minutes a day. You don't have to quickly lose weight also. ஆனால் on the contrary, என்ன ஆறுதுன்னா, அவங்க physical activity கம்ப்ளீட்டாகவே ஷட் பண்ணிடுறாங்க the minute they start planning pregnancy. Physical activity எனி ஃபார்மாக இருக்கலாம், அது ஏரோபிக்காக இருக்கலாம், வாக்கிங், ஜாகிங், ரன்னிங்காக இருக்கலாம், இல்லைனா it could be strength training best way, இல்லைனா just swimming or badminton, whichever you like, but physical activity is a must when you're planning pregnancy to maintain your weight in the right number for your height. Second point, de-stress yourself. Invariably, mothers or even couples are getting very stressed nowadays when they're planning pregnancy. De-stressக்கு ஏதான ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் மெடிடேஷன் கிளாஸ் தான் போகணும்னு நான் சொல்லலை, யோகா தான் பண்ணணும்னு நான் சொல்லலை. சம்திங் which de-stresses you. Probably சில பேருக்கு ஆர்ட் பிடிக்கலாம், வரைய பிடிக்கலாம், சில பேருக்கு பாட பிடிக்கலாம், லிசனிங் டு மியூசிக்காக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் ஒரு 10 minutes ஒரு குவைட் ரூமில் போய் ஒரு மெடிடேட் பண்ணுறதா இருக்கலாம். சூஸ் யோர் டீஸ்ட்ரெஸிங் மோட். அது ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். நம்ம எப்படி எக்ஸசைஸ் முக்கியம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி டீஸ்ட்ரெஸ் பண்ணுறதும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 2, 3, do something as a couple together. That's very very important, motivating each other. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ப்ரெக்னன்சினா அம்மா தானே பார்த்துக்கணும், அம்மா தானே ஹெல்த்தியாக இருக்கணும், ஹஸ்பண்ட் எதுக்கு, ஹஸ்பண்ட்னால என்ன? நோ, definitely not. We have so many times we have had husbands being diagnosed with high sugar levels when they are planning pregnancy. HbA1c 8, 9 எல்லாம் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது சிமெண்ட் பேராமீட்டர்ஸோட குவாலிட்டியும் நல்லா இருக்காது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ் அ கப்புள் யூ டூ சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டுகெதர் ஸோ தட் யூ கெட் டு பாண்ட் வித் ஈச் அதர் அண்ட் ஆல்சோ ஃபிசிக்கலி ஃபிட் டு ஹெல்த்திலி ஹேவ் வெல் பார்ன் பேபி. முக்கியமாக நான் இதில் என்ன இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன்னா, நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேட் சுகர் இன் யோர் ப்ரீவியஸ் ப்ரெக்னன்சி ஆர் ஹை பிபி இன் யோர் ப்ரீவியஸ் ப்ரெக்னன்சினா, மேக் ஷுவர் தட் யூ ஹேவ் யோர் டயபெட்டிக் செக் or BP checked or your thyroid checked 2 to 3 months post delivery. That is 12 weeks after your delivery, when all your hormone profiles are back to normal, non pregnancy state க்கு வந்த உடனே உங்களோட complete check பண்ணியே ஆகணும். சுகர் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். that means அப்போதான் you become a gestational diabetic mother. இல்லைனா சுகர் levels 3 மாதம் post deliveryயும் அதிகமாக இருந்தது அப்படின்னா then you become a type 2 diabetes. So you need to have your diabetes level under control. The same rule falls for hypertension, BP also and thyroid also. Like கரெக்டாக நம்ம ப்ரெக்னன்சி முடிஞ்சோடனே ரொம்ப ஷார்ப்பாக அந்த மெடிசன்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஐ திங்க் இந்த ஸ்மால் டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே டெஃபினட்டாக பிஃபோர் யூ பிளான் யுவர் நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி யூ வில் டெஃபினெட்லி ஹாவ் அ ஹெல்த்தி ப்ரெக்னன்சி கோயிங் ஃபார்வர்ட்.